நடைமுறைக்கு எப்படி சார் வரும்? அதுதான் நான் சொல்ல வரேன், நடைமுறை தான் மாற்ற போகிறோம். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் எப்படி இருந்துச்சு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் எப்படி இருந்துச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் எப்படி இருக்குது, இப்போ சமீபத்தில் வந்த தமிழ் எப்படி இருக்குது, பெரியார் காலத்தில் தமிழ் எப்படி இருக்குது, அப்படிதான் இருக்கு. வேற எதுவும் மாற்றம் எழுத்தெல்லாம் மாற்றங்கள் தானே, மாறி மாறி எடுத்து அதை படுத்து பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்டைல் மாதிரி தான் இப்போயும் இந்த ஸ்டைலை வச்சுக்கோங்க, ஒரே வச்சுக்கோங்க, ஈஸியாக போச்சு இல்லையா? பிள்ளைங்க படிக்கணும் இல்லையா? நமக்கு 3 லெட்டர்ஸ் வச்சு ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கான ஈஸியாக படிக்கிறது தமிழ் தானே படிக்க போகிறாங்க, அதுக்கே கஷ்டப்படுறாங்க. மறுபடியும் இந்த கல்வெட்டு காலத்துக்கு போனோம்னா இந்த சிம்பிள் இப்போ இல்லையே, only 3 letters are enough to write and read the whole Tamil without any spelling mistakes, any doubt. ஓகே சார், ஐ வில் அக்செப்ட். பட் அவங்க ஒரு இதை தான் இது பண்ண போறாங்க. நீங்க அந்த இதை தான் நீங்க மாற்றி போடுறீங்க. சார் இதை மட்டும் இப்போ இவ்வளவு வச்சுக்கிட்டு